பனங்காய் பணியாரம் செய்கிறதுக்கு 700 மில்லிலிட்டர் பனங்களி எடுத்துருக்கிறேன். அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுட்டு அவ்வளோ பனங்களியும் அதுக்குள்ளே ஊற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணக்கு முதல் அடுப்பை அதுக்குள்ளே ஊற்றிட்டு அதை நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அதை கழுவுற மாதிரி லைட்டாக அப்படி சிலாவிட்டு அதுக்குள்ளே ஊற்றிட்டு நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா காய்ச்சி எடுக்கணும் களி நல்லா காய்ச்சின அப்புறம் அது ஒரு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. நல்லா ஆறணும். ஆற வைக்கிறதுக்கு முதல்ல அதுக்குள்ள ஒரு பிஞ்சளவுக்கு உப்பும் 500 கிராம் சீனியும் எடுத்துருக்கிறேன். ஏன்னா சீனி அந்த சூட்டுலேயே கரைஞ்சிரும். அதுக்காகத்தான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆற விடுவோம். நல்லா ஆறின பிறகு இதை இன்னொரு சட்டிக்கு மாற்றுறேன். இன்னொரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு 500 கிராம் அவிச்ச மா எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா டக்குன்னு கட்டி பட்டுரும். மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு 500 கிராம் பச்சை மா எடுத்துருக்கிறேன். பச்சை மா நான் 500 கிராமும் போட இல்லை. 500 கிராம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஓரளவுக்கு நிப்பாட்டிட்டேன். 400 கிராம் அளவுக்கு எடுத்திருப்பேன். அந்தளவு போட்டால் காணும். முதல்ல விஸ்கால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு கடைசியாக கையால் மிக்ஸ் பண்ணுங்க. போட இந்த மாதிரி விழுற மாதிரி இருக்கணும். ஒரு மணித்தியாலம் ஊறட்டும். 1 மணித்தியாலத்துக்கு பிறகு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு குட்டி குட்டியாக போட்டு எடுத்தால் சரி. பனங்காய் பணியாரத்தோட ஷேப் இதுதான். குட்டி குட்டியாக போட்டு எடுக்கணும். பெருசாக போட்டால் அது போண்டா மாதிரி வந்துடும். அதனால் குட்டி குட்டியாக போட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி குட்டியாக போட்டு எடுக்கல கையில் சரியாக ஒட்ட பார்க்கும். அதனால் பக்கத்தில் ஒரு டிஷ் ஒன்று வச்சு அதுக்குள்ளே தண்ணி வச்சுருங்க. தண்ணியில் தொட்டு தொட்டு எடுத்து போட்டிங்கன்னா சரியான ஈஸியாக இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் இது சுட சுட சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா தொண்டை வாய் நெஞ்சு எல்லாம் அள்ளி விட்டுரும். பார்த்து கவனமாக சாப்பிடுங்க. கொஞ்சம் மாறின பிறகு சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளவு தான். கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் ஊரில் ஃப்ரெஷ்ஷாக பனங்காயிலிருந்து புளிஞ்செடுக்கிற டேஸ்ட் இருக்காது. லைட்டாக அதோட வாசம் கொஞ்சம் டேஸ்ட் இருக்குமே தவிர அதே சுவை இருக்காது. அந்த டேஸ்ட்டில் இல்லை என்றாலும் ஒரு ஆசைக்கு எப்பயாச்சும் இருந்துட்டு செய்து சாப்பிட்டு பார்க்கலாம். விருப்பமானாக்க ட்ரை பண்ணி பாருங்கள். பை.